வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, குட்டி குட்டி கதைகள். அதாவது சமீபத்தில நான் கீரா அவர்களோட சிறுகதைகள் கொஞ்சம் படிச்சேன். ஸோ, அதில எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மனசுக்கு நெருக்கமான சில சிறுகதைகள பத்தியும், அத படிச்ச என்னோட அனுபவத்த பத்தி எனக்கு அந்த கதையெல்லாம் படிக்கையில எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்ற அனுபவங்களையும் சேர்த்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு சிறுகதையா கீராவோடதுல நான் இதுவரை படிச்சதுல இருந்தது கதவு. கதவுன்ற ஒரு சிறுகதை. அது என்னன்னா, ஒரு ஒரு ஊர்ல ஒரு வீடு இருக்கும். ஒரு கார வீடு. ஆ பெரிய வீடா இருக்கும். பழங்காலத்தில அங்க ரொம்ப வசதியா அந்த மாரி மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அது அவ்வளோ வசதி இல்லாத ஒரு வீடா இருக்கும். அந்த வீட்ல ஒரு அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, அதாவது குழந்தைங்க. அக்கா 1, தம்பி 1, கை குழந்தை 1. அந்த அம்மா, அப்பாவுக்கு 3 பசங்க. இவங்க தான் அந்த வீட்ல இருப்பாங்க. இதில அப்பா வந்து எங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்திருப்பாரு. அம்மா வந்து டெய்லி காடு வேலை, வயல் வேலை அந்த மாரி பார்ப்பாங்க. இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு, அதாவது கை குழந்தைய பார்த்துட்டு அக்கா வீட்ல இருக்கும். தம்பியும் இருப்பான். அந்த அக்கா பேர் வந்து லட்சுமி, அ தம்பி பேர் வந்து சீனிவாசன். அப்புறம் ஒரு கை குழந்தை. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்கா, தம்பி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கதவுல விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து டிக்கெட் குடுக்குறவங்களா இருப்பாங்க. எந்த ஊருக்கு போணும்? திருநெல்வேலிக்கா? ஏறு ஏறு அப்படின்ற மாரி டிக்கெட் சும்மா குடுக்குற மாரி விளையாடுவாங்க. அந்த கதவுல வந்து அந்த குழந்தைங்க ஏறிக்கும். ஓகே. திருநெல்வேலி வந்துருச்சு எல்லாரும் இறங்குங்கன்னோனே, இவங்க இறங்கிட்டு இப்போ பேசஞ்சரா இருந்தவங்கலாம் டிக்கெட் குடுப்பாங்க. டிக்கெட் குடுத்தவங்கலாம் பேசஞ்சரா இருப்பாங்க. இந்த மாரி அந்த கதவ ஆட்டி, அதில இது பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க இந்த பசங்க. அந்த மாரி ஒரு நாள்ல விளையாடுறப்போ, ஒரு தலையாரின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து யாருன்னா, காசு குடுத்துருப்பாரு. ஸோ வட்டி வாங்குறதுக்காக அவங்க அம்மா, அப்பாவ தேடி வருவாரு. அம்மா, அப்பா எங்கன்னா, அம்மா வந்து வயல்வேலைக்கு போயிட்டாங்க. அப்பா ஊர்ல இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். சரி நான் வந்துட்டு போனேன்னு உங்க வீட்ல சொல்லுன்னு சொல்லிட்டு அவரும் போயிருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த நாள் அவர் திரும்ப வருவாரு. அவங்க அம்மா வீட்ல இருக்கிற நேரமா வருவாரு. வந்து இந்த மாரி "வட்டி காசு எங்க? அத குடுக்கவே இல்லையே நீங்க. அது தண்டல் காசா?" வேற மாரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காச நீங்க குடுக்கவே இல்லன்னா, அந்த அம்மா சொல்லுவாங்க, "என் வீட்டுக்கார் வந்து இந்த மாரி அசலூருக்கு வேலைக்கு போய் 5 மாசம் ஆயிருச்சு. அவரு ஆளே காணோம். எந்த தகவலுமே வரல. என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து இந்த மாரி வயல் வேலை, காட்டு வேலைன்னு போயிட்டு 3 குழந்தைங்களுக்கு, எனக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு நான் போய் சம்பாதிச்சுட்டு வந்து, நாங்க ஒரு கால் வயித்து கஞ்சி குடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இருக்கு. இதுதான் எங்களோட நிலைமை. இதில நான் எங்கேருந்து உங்களுக்கு காசு குடுக்குறதுன்னு சொல்லி அந்த அம்மா அழுவாங்க. இவரு அந்த மாரி நெறைய பேர பார்த்துருப்பாரு இல்லையா? அதனால அவங்க அழுகுறதெல்லாம் இவருக்கு மனசு இறங்காது. "அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த வருஷத்துக்கான காச நீங்க குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு கராரா சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கால்ல, லக்ஷ்மி. அவ வந்து ஒரு நாளு ஒரு ரோட்ல ஒரு சின்ன தீப்பெட்டி அட்டை எடுத்துட்டு வருவா. இந்த தீப்பெட்டி அட்டையில ஒரு படம் போட்டிருக்கும்ல, அதில ஒரு நாய் படம் போட்டிருக்கும். அந்த படத்த எடுத்து அது ஏற்கனவே அழுக்கா இருக்கும். அத கிளீன் பண்றேன்னு சொல்லி இவ இன்னும் கொஞ்சம் அழுக்காக்கி, அத ஆசையா எடுத்துட்டு வந்து அவ தம்பிட்ட காட்டுவா. அவ தம்பிகிட்ட வந்து, "நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு." என்னன்னா அவன் தெரியாது தெரியாதுன்னோனே, "இந்த பாத்தியான்னு" காட்டுனோனே அவனும் எக்ஸைட் ஆயிருவான். "எனக்கு குடு அக்கா, நான் ஒரு தடவ பார்த்துட்டு குடுத்துறேன்." அதில இல்ல இது என்னோடது. நான் உனக்கெல்லாம் குடுக்க மாட்டேன். அந்த மாரி அந்த பொண்ணு சொல்லுவா. அதுக்கு அவன் வந்து, "நான் வந்து பார்த்துட்டு குடுத்துருவேன். உன்ட்ட திருப்பி குடுத்துருவேன்." சரி பார்த்துட்டு குடு. ஆனா கிழிச்சிடக்கூடாதுன்னுலாம் சொல்லி அவங்க அத ஒரு ப்ரெஷியஸா ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச மாரி, அந்த தீப்பெட்டி அட்டைய வச்சு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "உள்ள போய் கஞ்சி எடுத்துட்டு வா." கம்மங்கஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்மஞ்சோறு கஞ்சி எடுத்துட்டு வா. அத பசையாக்கி ஒட்டலாம் கதவுலன்னு சொல்லி அவங்க ஒரு பசை மாரி அந்த கஞ்சிய தடவி, அந்த கதவுல அந்த தீப்பெட்டி அட்டைய ஒட்டுவாங்க. அது ஒரு அழுக்கா இருக்கும். அத வந்து அதில ஒட்டிக்குவாங்க. ஒட்டினதுக்கப்புறம் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணு ஒட்டுனதுக்கு கொஞ்சம் மேலேயே அத விட அழுக்கான, அத விட பழசான இதே மாரி ஒரு பட அட்டை வந்து அங்க ஒட்டியிருப்பாங்க. அது ஒரு வேள அந்த பொண்ணோடைய அப்பா சின்ன வயசா இருந்து, அவர் விளையாண்ட காலங்கள்ல ஒட்டுனதா கூட இருக்கலாம், அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கதவுல அவங்க ஒரு ஒரு அட்டாச்டா அப்படியே போயிட்டே இருக்கும். அ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வட்டிக்கு காசு வாங்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த வீட்ல இவங்க விளையாடிட்டு இருக்கக்குள்ள அந்த கதவ கழட்டிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்க. இந்த 3 குழந்தைங்க தான். ஒரு கை குழந்தை, ஒரு அக்கா, தம்பி. இவங்க தான் அந்த வீட்ல இருப்பாங்க.
அப்போ அத தூக்கிட்டு போயிருவாங்க. ஒரு 2, 3 பேர் சேர்த்து தூக்கிட்டு போயிருவாங்க. இவங்க கூட விளையாண்ட குழந்தைங்கலாம் இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன ஏதுன்னுலாம் புரியாது. அந்த குழந்தைங்க வந்து அந்த கதவு கூடயே பின்னாடியே ஊர்வலம் மாரி போகுங்க. ஒருத்தன் வந்து பீப்பி வாசிக்கிற மாரி, ஒருத்தன் வந்து கொட்டு கொட்டுற மாரி, அந்த மாரி ஒரு ஜ அ சும்மா ஒரு பிரிட்டன் ப்ளே பண்ணிட்டு, அது பின்னாடியே அந்த தெரு வர போயிட்டு வருங்க. வரப்ப பார்த்தா இந்த பொண்ணும், அந்த பையனும் வாசப்படியில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. உடனே இந்த குழந்தைங்க விளையாடுறத விட்டுட்டு அமைதியா போய், இவங்களும் அவங்க பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. ரொம்ப நேரம் அவங்களால அங்க அமைதியா அந்த அந்த சூழல்ல இருக்க முடியாது. ஸோ ஒரு பொண்ணு என்ன சொல்லுவான்னா, "நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா தேடுவாங்க." அப்படின்னு முதல்ல எந்திரிச்சு போவா. அப்படி ஒரு ஒரு குழந்தையா கலைஞ்சு போயிரும். ஆ உள்ள பார்த்தா குழந்தைக்கு வந்து ஜுரம் அடிச்சிருக்கும். இவங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கும்ல, அந்த குழந்தைக்கு வந்து ஜுரமா வேற இருக்கும். அம்மா வேற இருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்க எப்படி இருக்கும். அந்த அக்காவும் தம்பியும் இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவங்களுக்கு கையில தேள் வேற கொட்டியிருக்கும். தேள் கொட்டி அந்த வலியோட அவங்க அப்படியே வருவாங்க. டயர்டாயி. வரப்ப பார்த்தா வீட்ல கதவு இருக்காது. கை குழந்தைக்கு ஜுரம் அப்படி அடிக்கும். அ அப்போ இந்த அம்மா இந்த பசங்க வந்து குழந்தைய அம்மா கையில குடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த அம்மாக்கு வந்து இந்த குழந்தைங்க முன்னாடி அழுதுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பா. ஆனா, அத மீறி அவளோட வலியும், வேதனையும் எல்லாம் சேர்ந்து அவ வெடிச்சு அழுதுருவா. அழுதோன்னே அம்மா அழுதோன்னே இந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவங்களோட சேர்ந்து இவங்களுக்கும் அழ மட்டும் தான் தெரியும். ரொம்ப பயப்படுவாங்க அம்மா அழுதோன்னே. அப்புறம் இவங்களும் அம்மா கூட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வீட்ல கதவு இருக்காது. ஆ கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா, கார்த்திகை, மார்கழி மாசம்லாம் வரையில கடும் குளிர் வர ஆரம்பிச்சுரும். அப்போ இந்த வீட்ல கதவு இல்ல இல்லையா? வீடு உள்ள குழந்தைங்கலாம் ரொம்ப குளிர்ல தான் இருப்பாங்க. நைட்லாம் கொஞ்சம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குழந்தை இருக்கும்ல, அதுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வந்துட்டே இருக்கும். உடம்பு சரியில்லாம முடியாம போய், ஒரு கட்டத்தில அந்த குழந்தை இறந்தே போயிரும். இந்த அக்காவும், தம்பியும் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த மாரி இவங்க சூழல் போயிட்டுருக்கிற ஒரு நாள் வந்து, இந்த தம்பி இதே மாரி ஒரு அட்டைய பார்த்து எடுத்துட்டு வருவான். அந்த தீப்பெட்டி அட்டை இருக்குல்ல, இதே மாரி இன்னொரு அட்டைய எடுத்துட்டு வந்து அந்த அக்காட்ட காமிப்பான். அவளுக்கு அது ஒரு எக்ஸைட்டிங்காவே இருக்காது. நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? பார்த்தியான்னா, அவ அத பார்த்தும் கூட அவளுக்கு ஒரு ஆர்வமாலாம் இருக்காது. அவன் வந்து கேட்பான், "போய் கஞ்சி எடுத்துட்டு வா. நம்ம வந்து பசையா ஒட்டலாம்." அப்புட்னோனே, அப்பதான் அந்த பொண்ணு பார்க்கும். கஞ்சி இருக்காது. என்ன ஆயிருக்கும்னா, இந்த பொண்ணு சமைச்சு வச்சுட்டு வெளிய போயிட்டு வந்திருக்கையில, வீட்ல கதவு இல்ல இல்லையா? ஒரு நாய் வந்து உள்ள இருக்கிற கஞ்சி எல்லாத்தையும் சாப்ட்டுருக்கும். வீட்ல சாப்பாடே இருக்காது. இவளுக்கு வந்து, "ஐயோ! அம்மா பசியோட வருவாளே! சாப்பாடு இல்லையே! என்ன பண்றது?" அந்த மாதிரி இருப்பா. இவங்க கதவு இல்லாம இவங்க வாழ்க்கை இந்த மாரி போயிட்டுருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆகும்னா, இந்த பையன் வருவான். வேகமா ஓடி வந்து இந்த அக்காட்ட சொல்லுவான். "அக்கா, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அ நம்ம கதவு இருக்குது இல்லையா? அது வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு சாவடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் நம்ம வீட்டு கதவ வச்சிருக்கிறாங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். அது நம்ம வீட்டு கதவு தான். ஒரு இடத்துல சாத்தி வச்சிருக்கிறாங்க." அப்படின்னோனே, "நிஜமாவா? நம்ம வீட்டு கதவு தானா?" அப்படி சொல்லி இந்த பொண்ணு கேட்கும். ஆமான்னோனே இவங்க வேகமா ஓடுவாங்க அக்காவும், தம்பியும் அந்த கதவ பார்க்கறதுக்கு. இந்த கூட விளையாண்ட பிள்ளைங்களும் அது கூட சேர்ந்துக்கிறோம். எல்லாம் ஓடி போய் யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத நேரத்தில அந்த கதவு கிட்ட போய் எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குங்க. பார்த்துட்டு அந்த அக்கா இருக்கா இல்லையா? அவ கிட்ட போயிட்டு அந்த கதவுல ஒரு ஓரத்தில ஒரு அழுக்கு இருக்கும். அவ பாவாடையால அந்த அழுக்க வந்து தொடைப்பா. இதான் கத. இது முடிஞ்சிருச்சு. இது ஒரு சிறுகத. எனக்கு வந்து என்னன்னா, நான் வளர்ந்த வீடு இப்ப எங்க கிட்ட இல்ல. நான் எனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு என்ன, எனக்கு கல்யாணம் ஆகி அ குழந்தையெல்லாம் பிறக்கிற டைம்ல தான் எங்க வீட்ட வந்து வித்துட்டாங்க. ஸோ, அப்போ வீட வித்துட்டாங்க, ஷிஃப்ட் ஆகி போறாங்கன்றப்போ, நான் எங்க அம்மாட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். அம்மா நம்ம வீட்டு நிலக்கதவ என்னம்மா பண்ணுவீங்க? வித்துட்டீங்க, அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. அப்போ அந்த கதவு அப்போ நான் யுஎஸ்ல இருக்கிறேன். இந்தியால வீட காலி பண்ணி போறாங்க. அந்த கதவு அத என்ன பண்ணுவீங்க? போற வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்களான்னு நான் கேட்டேன். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, "அத எடுத்துட்டு வந்து என்னப்பா பண்றது? வாடகை வீட்ல எங்க கொண்டு போய் அத வைக்கிறது? அந்த கதவ எடுத்துட்டு வந்தாலும் வைக்க முடியாது இல்லையா?" அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. நானும் அப்படியா! சரி அப்படி சொல்லிட்டு நான் அத கடந்து வந்துட்டேன். நான் வந்து இது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இந்த கதைய ரீட் பண்ணேன். ரொம்ப சின்ன கத தான். எனக்கு இத படிச்சு முடிச்சோனே, என்ன அறியாம அவ்ளோ அழுக வருது. எனக்கு நான் நான் அன்னைக்கு கேட்கலலாம் அழுகல. நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னு கூட எனக்கு தெர்ல. எங்க வீட்டோட கதவு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு பெரிய கதவா அதாவது இனிஷியலா எங்க வீட்டு கதவு அவ்வளோ பெருசெல்லாம் இல்ல. அந்த கதவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா ரெனோவேஷன்லாம் பண்ணப்போ நான் ஒரு அ ஆல்மோஸ்ட் ஒரு
4th 5th படிக்கையில ரெனோவேட் பண்ணி ரொம்ப தடியான ஒரு பெரிய மரக்கதவு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவா எங்க அப்பா பார்த்து பார்த்து போட்டாங்க. அதோட டிசைன்லாம் வந்து நெறைய பெரிய பெரிய வீடுகள்ல இருந்து இந்த மாரி தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லி போட்டு, அந்த மாரி எங்க அப்பா வரைஞ்சு குடுச்சுட்டு செஞ்ச கதவு அது. ஸோ என்ன சொல்ல, அப்போ அந்த சின்ன வயசுல ஏதாவது படம்லாம் ஐ திங்க் படையப்பா படம்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து நீலாம்பரி வீட்ட தொறக்கையில ஒரு கதவு இருக்கும். எங்க அப்பா சொல்லுவாங்க, "பாத்தியா பாத்தியா இந்த மாரி தான் கதவு, நம்ம வீட்டு கதவு. நான் இப்படி தான் பண்ண சொன்னேன்." அந்த மாரிலாம் எங்க அப்பா அது ரொம்ப எக்ஸைட்டா அத பத்தி சொல்ட்டே இருப்பாங்க. அது எனக்கு அப்போ ஞாபகம் இருந்ததா? எதுவுமே எனக்கு தெர்ல. ஆனா நான் கேட்டேன் அந்த கொஸ்டின. அ அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி தான். அந்த கதவ எடுத்துட்டு வந்து வாடகை வீட்ல என்ன பண்ண போறாங்க? ஆனா எனக்கு என்னமோ அது கேட்கணும்னு தோணுச்சு. எங்க அம்மாவும் பதில் சொன்னாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கத வந்து எனக்கு கடைசியா அந்த பொண்ணு போயி அந்த அவளோட பாவாடை எடுத்து அந்த வீட்டு கதவ தொடைக்கிறா. அது எங்கேயோ ஒரு மூலையில கடாசியிருப்பாங்க. ஸோ அதில அழுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவ தொடைக்கிறான்றப்போ, எனக்கு அப்படி ஒரு அழுகை வருது. என்னால பப்ளிக் பிளேஸ்ல அழக்கூட முடியல. என்னோட எமோஷன எனக்கு சொல்லக்கூட முடியல. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு கத, ஒரு 5, 6 பக்க கத, எனக்கே ஞாபகம் இல்லாத, அ ஞாபகத்துல இருக்குன்னு கூட தெரியாத என்னோட மெமரீஸ, என்னோட என்னோட வாழ்வ, என்னோட என்ன சொல்ல, ஒரு சோல டச் பண்ணுன்றது வந்து எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு ஆக்சுவலி. ஆ ஒரு கதவுங்கிறது எப்படி இருக்குன்றது லைக் இட் இஸ் நாட் ஒன்லி கதவு. ஆ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற நம்மளுக்கு வாழ்றப்ப அத ஒண்ணொண்ணையும் நம்ம அவ்வளோ செரிஷ்லாம் பண்ண மாட்டோம். ஒரு கட்டத்தில அது நமக்கு இல்லாம போது, அல்லது நம்ம ஏதோ ஒரு காரணத்தால அதிலிருந்து விலகி போறோன்றப்போ, அத நெனச்சு பார்க்கையிலயே ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். நான் விளையாண்ட இடம், நான் விளையாண்ட பொருள் இதெல்லாம், எங்க வீட்ல இருந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கும். ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், டிவி குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிறப்பயே, ஆ இந்த மாரி கடனுக்காக கடன்காரவங்க டிவி எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் நம்ம பார்க்கையில. ஏன்னா, நீங்க பெரியவங்கன்றவங்க வேற. உங்களுக்கு வந்து தெரியும். எதனால கடனாச்சு, என்னாச்சு, அத நம்ம குடுக்க முடியல. அதனால இவங்க இந்த பொருள எடுத்துட்டு போறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா, அந்த வீட்ல இருக்க குழந்தைங்க, அவங்க அதோட எவ்ளோ கனெக்ட் ஆயிருப்பாங்க. அது திடீர்னு இல்லாம போகையில அந்த குழந்தைங்களுக்கு அது என்னன்னே புரியாது. நான் எங்க வீடு விக்கிறப்போ, அ நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எங்க அண்ணன் பையனுக்காக நான் ஃபீல் பண்ணேன். எங்க அண்ணன் பையன் வந்து அரவுண்ட் ஒரு 3 டூ 4 இயர்ஸ் இருக்கையில, நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னை வந்துட்டேன். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச ஏஜ்ல. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அ ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மதுரைக்கு போயிட்டு வருவேன். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, சொர்ணாத்தா சொர்ணாத்தான்னு என்னைய கூப்பிடுவான். என் கைய பிடிச்சு வீட்ட சுத்தி காட்டுவான். "வா உனக்கு காட்டுறேன்" அப்படி சொல்லி, "பாத்தியா பூஜை ரூம் பாத்தியா? பாத்தியா அந்த ரூம் பாத்தியா?" அப்படி சொல்லி கூட்டிட்டு கூட்டிட்டு போவான். அவனுக்கு தெரியாது, நான் அந்த வீட்ல உள்ளவ தான். இவ ஒரு 1 மாசத்துக்கு ஒரு தடவ வரவேன்ற மாரி அத்தைன்னு தெரியும். ஆனா, அவ ஒரு 1 மாசத்துக்கு ஒரு தடவ தான் வரா. அவ்வளோதானே அந்த குழந்தைக்கு தெரியும். அவன் வந்து கூட்டு போய் காட்டுவான். எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, "டேய் அவ இந்த வீட்ல தான்டா பொறந்து வளர்ந்துருக்கிறா. அவளுக்கே வீட்ட சுத்தி காட்டுறியே!" அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, அவன் எப்பயுமே அத எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல்மோஸ்ட் நெறைய நாள் அத பண்ணியிருக்கான். அந்த வீட்ல புதுசா ஒண்ணு வாங்குனா கூட என்ட்ட வந்து சொல்லுவான். "பாத்தியா இது வாங்குனோம், இது வாங்குனோம், இது உடைஞ்சு போச்சு." இது எல்லாமே அவன் சொல்லுவான். அப்போ நான் ஒரு காலகட்டத்தில இங்க வந்துட்டேன். எங்க வீடு விக்கிறப்போ நான் அங்க இல்ல. அ எல்லாம் மாறுறப்போ நான் அங்க இல்ல. ஸோ எனக்கு அவன நெனச்சு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பையனுக்கு என்ன புரியும்? அந்த வீடு இல்லங்கிறத அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்? அவன் மைண்ட்ல அது என்னவா பதிஞ்சிருக்கும்? ச்சே நம்ம வித்துட்டோமே! இப்படி அந்த குழந்தைக்கு அத எப்படி புரிய வைப்பாங்க? அது என்ன பாதிப்பா இருக்கும்? இந்த மாரிலாம் நான் ரொம்ப நெனச்சிருக்கேன். ஆனா இந்த கத படிக்கையில தான் சம்வேர் எனக்கு புரிஞ்சது, இட் இஸ் நாட் ஒன்லி த கிட். எனக்குமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காம தான் நான் இன்னுமே இருக்கேனோ! அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஓகே நம்ம பெரியவங்க, நமக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எங்க வீடெல்லாம் விக்கையில எனக்கே குழந்த பிறந்துருச்சு. ஆனா, நாம பெரியவங்க, எனக்கு தெரியும். இதனால தான் இவங்க விக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் நம்ம ஃபேமிலில நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இட் இஸ் ஓகே. வி ஹேவ் டு அக்செப்ட்ன்னு ஒரு மைண்ட் வைஸா நான் ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இந்த கத படிக்கையில எனக்கு அது ஒரு மாரி உடைஞ்சு
உடைஞ்சு போயிட்டேன்னு தான் நான் சொல்லணும். அதுவும் இல்லாம ஒரு சிறுகதை இவ்ளோ தூரம் ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் த கதை. அடுத்த ஒரு கதை என்னன்னா, நாற்காலி. ஃபர்ஸ்ட்டு கதவுலேருந்து நாற்காலி. இது அவ்வளோ ஹெவியாலாம் இருக்காது. ஒரு லைட் ஹார்ட்டட்ன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ல நாற்காலியே இருக்காது. முக்காலி தான் இருக்கும். அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் அங்க தான் அதில தான் உட்காருவாங்க. அது கொஞ்சம் சரியில்லாம வேற இருக்கும். ஒரு நாள் ஒரு கெஸ்ட் வருவாரு. அந்த முக்காலியில உட்காந்து அவர் கீழ விழுந்துருவாரு. கீழ விழுந்தோனே வீட்ல எல்லாருக்கும் ஒரு அம் சிரிப்பு வந்துரும். ஆனா சிரிக்காம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயோ! கெஸ்ட்டே வந்து விழுந்துட்டாரு. இந்த வீட்டுக்கு ஒரு நாற்காலி வாங்கணும்ப்பா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நாற்காலி வாங்குறத பத்தி பேச்சு போயிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம டவுன்ல வந்து நாற்காலி செஞ்சு விப்பான். அத போய் வாங்கிட்டு வந்துரலாம். அதெல்லாம் இல்ல. ஒரு தச்சர கூப்பிட்டு தான் நம்ம நாற்காலி செய்யணும். நாற்காலி எப்படி செய்றது? அந்த ஊர்ல யார் வீட்லயுமே நாற்காலியே இருக்காது. ஸோ தச்சர் வந்து நாற்காலி செய்யணும்னா, ஒரு மாடல் நாற்காலி வேணும்ல. நாற்காலினா இப்படிதான் இருக்குன்னு தெரியணும். ஸோ அப்படிதானே அப்பதானே அவனால செய்ய முடியும். அப்படிலாம் சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் எந்த மரத்தால செய்யணும்? எது உறுதியா இருக்கும்? எது லைட் வெயிட்டா இருக்கும்? அந்த மாரி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அப்போ ஆம், பக்கத்து ஊர்ல ஒரு தச்சர் இருக்காரு. அவரு நல்லா நாற்காலி செய்வாரு அப்படி சொல்லி, அவர வச்சு செய்யலான்னு இவங்க முடிவு பண்ணிருவாங்க. இதுல என்னன்னா, இவங்க வீட்ல ஒரு தாய்மாமா இருப்பாரு. லைக் அவர் அந்த வீடு கிடையாது. அது அந்த அம்மாவோட அண்ணன் நெனைக்கிறேன். ஆமா அண்ணனா, தம்பியான்னு தெரியல. ஸோ அவர் வந்து அவர் வீடு வேற. அவர் அப்பப்போ வந்துட்டு போவாரு. இந்த வீட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாருமே என்னன்னா, அந்த ஓரளவுக்கு டீனேஜ்ல இருக்கிறவங்க, ஒரு யங் அடல்ட்டா இருக்கிறவங்க, குட்டீஸு எல்லாரும் அவர கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் ரொம்ப கஞ்சன். அவர் வந்து காசே காட்ட மாட்டாரு. அவர் வந்தாருன்னா, அம்மா வந்து அப்படியே ரொம்ப இதுவா எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு கன்னுக்குட்டி லைக் ஒரு பசு வாங்கி குடுத்துருப்பாரு. இவங்க அம்மாக்கு கல்யாணம் ஆனப்போ. அந்த பசு கன்னுக்குட்டி போட்டுச்சுன்னா, இவர் அந்த கன்னுக்குட்டிய கூட கூட்டு போயிருவாரு. அந்த மாரியான ஒரு ஆளு. அப்படிலாம் சொல்லி அவர சும்மா ஃபன்னா இது பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நாற்காலி வாங்கலான்னு முடிவானோனே, சரி நம்ம வீட்டுக்கு 1, மாமா வீட்டுக்கு 1 2 நாற்காலி வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 டார்ச் லைட் வாங்கியிருப்பாங்க. அந்த டார்ச் லைட் வந்து இவங்க வீட்ல அது செத்து போற நிலைமையில இருக்கும். ஆனா அந்த மாமா வீட்ல இப்பயும் அது ஃப்ரெஷ்ஷா கரெக்ட்டா வாங்குனப்ப எப்படி இருக்கோ, அதே மாரி அவர் வந்து அத நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டுருப்பாரு. அவர் ஒரு கஞ்சன். அதனால அவர் அப்படி மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாரி தான் இவங்க வீட்ல இருக்கும். ஸோ நாற்காலியும் செஞ்சு வந்துரும். இவங்க வீட்டுக்கு 1 வந்து இறங்கிரும். மாமா வீட்டுக்கு 1 வந்துரும். இவங்க வீட்ல எல்லாரும் நான் உட்கார்றேன், நீ உட்கார்றேன்னு சொல்லி ரொம்ப ஜோரா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஒரு எக்ஸைட்டடா இருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நாற்காலியில உட்கார்றதே ஒரு ஆசையா பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஊர்ல ஒரு வீட்ல துக்கமாயிரும். யாரோ இறந்துருவாங்க. அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து இந்த மாரி நாற்காலி வேணும்னு கேட்பாங்க. சரின்னு இவங்களும் குடுத்துருவாங்க. இவங்க குடுத்துட்டா அடுத்த நாள் துக்கம் விசாரிக்கலான்னு அந்த வீட்டுக்கு போனா, அவங்க அந்த இறந்து போனவர அந்த நாற்காலியில உட்கார வச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் அந்த ஊர்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு அ அம்மி கல் அந்த இது இருக்கும்ல, உரல் இருக்கும்ல. உரலு, அம்மி கல்லுல இருக்கிற அந்த அந்த ஒண்ணு தேய்ப்போம்ல. ஐயோ! அது பேர் தெரியல. அந்த மாரி கல்லெல்லாம் வச்சு, அதில தான் கட்டி கீழ தரையில கால நீட்டி உட்கார வைக்கிற மாரி தான் உட்கார வச்சு அவங்க அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இறந்தவங்களுக்கு. இப்போ இந்த நாற்காலி வந்தோனே இவங்க தூக்கிட்டு போய் அதில அதில உட்கார வச்சுருவாங்க. இவங்களுக்கு பக்குன்னு ஆயிரும். ஐய்யய்யோ! என்னடா இப்படி வச்சுட்டானுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இவங்களும் துக்கம்லாம் கேட்டுட்டு வந்துருவாங்க. அந்த நாற்காலி இவங்க வீட்டுக்கு வந்துரும். இவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, அதில யாருமே உட்கார மாட்டாங்க. இந்த மாரி இறந்தவங்கள வச்சுட்டாங்க இல்லையா? யார் இதில ஃபர்ஸ்ட்டு உட்கார்றதுன்னு யாருமே உட்கார மாட்டாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாரு. அந்த கெஸ்ட் என்னன்னா, அவரு நேரா ஜமுக்காலத்த நோக்கி போயிருவாரு. "எதுக்குங்க எனக்கு நாற்காலி? நான் போய் தரையிலேயே உட்காந்துக்கிறேன்னு" ஜமுக்காலத்த நோக்கி போவாரு. இவங்கலாம் அதிர்ச்சி ஆயிருவாங்க. "ஐய்யய்யோ! இல்ல, இல்ல. நீங்க நாற்காலியில தான் உட்காரணும்னு" ஃபர்ஸ்ட்டு கெஸ்ட்ட உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் 2வது நாள் இன்னொரு கெஸ்ட் வருவாரு. அவர் தற்செயலாவே நேரா போய் நாற்காலியில உட்காந்துருவாரு. ஸோ பெரியவங்கலாம் உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. பட் ஸ்டில் அந்த வீட்டு குழந்தைங்களுக்குலாம் நாற்காலிய பார்த்தா பயம்தான். அது பார்த்துச்சுனாலே அழுகும். அந்த மாரி இறந்தவங்கள உட்கார வச்சனால பயந்து போய் எல்லாம் அழுகுங்க. இந்த குழந்தைங்க உட்காரவே செய்யாது. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருக்கும். அது அதோட தம்பி பாப்பா ஒரு 1 வயசு பாப்பாவ தூக்கிட்டு வந்திருக்கும். "நீ வேணா இந்த பாப்பாவ இந்த நாற்காலியில உட்கார வையேன்" அப்படின்ற மாரி சொல்லி இவங்களும் உட்கார வச்சு, அந்த குழந்தை உட்காந்தோனே இந்த வீட்டு குழந்தைங்களுக்கும் பயம் போயிரும். ஸோ மறுபடியும் வந்து
குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. மறுபடியும் அந்த வீட்ல ஒருத்தர் லைக் அந்த ஊர்ல ஒருத்தர் இறந்து போயிருவாரு. இறந்தோனே வந்து நாற்காலி கேட்பாங்க. இதே ரொட்டீன் ஆயிரும். இந்த மாதிரி யாராவது இறந்து போவாங்க. இவங்க நாற்காலி குடுப்பாங்க. திரும்ப யாரும் உட்கார மாட்டாங்க. கெஸ்ட்டு வந்தா உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத பழக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்க உட்காருவாங்க. இப்படியே ரொட்டீன் போகும். இவங்க வீட்ல எல்லாருக்கும் கடுப்பாகும். அக்காலேருந்து எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க, "நம்ம சேர் வாங்குன நேரம், நம்ம நாற்காலி வாங்குன நேரம், இந்த ஊர்ல எவனாவது ஒருத்தன் செத்துட்டே இருக்கிறான். அதுக்கு இவனுங்களும் வந்து நம்மட்டயே கேட்குறானுங்க." அப்படி சொல்லி ரொம்ப ஒரு மாரி சிடுசிடுன்னு இருப்பாங்க. யாராவது நாற்காலி கேட்க வந்தாலே இவங்க வீடே அப்படியே ஒரு மாரி சோகமாயிரும். அவங்கலாம் என்ன நெனைப்பாங்கன்னா, "ஐயோ! இவரு இறந்துட்டாருன்றனால இந்த குடும்பமே சோகமாகுது பாரு. என்ன மாதிரியான ஒரு குடும்பம்." அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் போச்சு, சேர் போச்சுன்றதுனால அவங்க அதனால சோகமா இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கும். அப்போ ஒரு நாளு அந்த வீட்ல இருக்கிற ம் எனக்கு பெத்தண்ணான்னு நெனைக்கிறேன். அவர் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, "இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்." அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவங்க மாமா வீட்டு சேர் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருப்பாரு. ஸோ இவங்க மாமா வீட்டு சேர் வந்து அப்படியே நீட்டா இருக்கும். அவரு தான் அத எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு நெறஞ்ச பானையில தண்ணியே சிந்தாம அதாவது தண்ணி நெறைய இருக்கிற பானைய, தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தாம எடுத்துட்டு வரணும்னா, எவ்ளோ பவ்யமா எடுத்துட்டு வந்து வப்போம். அந்த மாரி அவரு நாற்காலிய கொண்டு வந்து வப்பாரு அந்த மாமா. வச்சு அவரு மட்டும் தான் உட்காருவாரு. நீட்டா தொடச்சு வச்சுருவாரு. பயங்கரமா மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டுருப்பாரு. இவரு என்ன பண்ணுவாரு, சரி நம்ம இவர மாட்டி விட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நைட்டு வந்து யாரோ இந்த மாரி வந்து கேட்பாங்க. ஊர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, நாற்காலி வேணும்னோனே, இவரு அவங்க மாமாவோட பேர வந்து மாட்டி விட்டுருவாரு. "நீங்க அங்க போய் வாங்குங்க. இந்த மாரி காரியத்துக்குன்னா குடுத்து தானே ஆகணும். குடுத்துருவாரு. நீங்க போய் அங்க கேட்டு பாருங்க. ஒரு வேள அவர் குடுக்கல, அவங்களுக்கு வசதி படலன்னா, என்ட்ட வந்து கேளுங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. அனுப்புனோனே, அவங்களும் அடுத்த நாள் வந்து இவங்ககிட்டலாம் கேட்டுருக்க மாட்டாங்க. ஸோ, ஆப்வியஸ்லி மாமா குடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கெல்லாம் ஒரு நமுட்டு சிரிப்போட, அப்பா, அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த கிட்ஸு, அந்த பெத்தண்ணா அவர்லாம் வந்து ஒரு "அப்பா சாதிச்சுட்டோம்" அப்படின்ற மாரி இருப்பாங்க. இப்படி நடந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளா யாரும் இவர்ட்ட வந்து கேட்கவே மாட்டாங்க. இறந்துட்டாங்க நாற்காலி குடுன்னு. ஸோ, ரொம்ப நாள் கழிச்சு இவர் மறுபடியும் அ அந்த மாமா வீட்டுக்கு போவாரு. போயிட்டு அந்த மாமா வந்து ஒரு ஓரத்தில ஜமுக்காலம் விரிச்சு உட்காந்துருப்பாரு. "வாப்பா" அப்படி சொல்லி கூப்பிடுவாரு. இவருக்கு வந்து லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இவர் நக்கலா சிரிச்சுட்டு, "எங்க மாமா நாற்காலிய காணோம்" அப்படின்னோனே, அவர் ரொம்ப கேஷுவலா அந்த வெத்தலையில வந்து சுண்ணாம்பு தடவிட்டே சொல்லுவாரு. அவங்க வந்து துஷ்டி காரியத்துக்கு கேட்டாங்க. நான் அப்படியே அதுக்கே குடுத்துட்டேன். ஊர்ல இந்த மாரி துஷ்டி எல்லாம் நடக்கையில, அதுக்கு ஒரு நாற்காலி தேவைப்படுது இல்லையா? அதனால இந்த காரியத்துக்கே இத வச்சுக்கோங்க. யார் வீட்ல துஷ்டி நடக்குதோ, அங்க நீங்க இந்த நாற்காலிய உபயோகிச்சுக்கோங்கன்னு நான் ஊருக்கே குடுத்துட்டேன்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாக்க போட்டு உட்காந்துருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு மாரி கில்ட் ஆயிரும். இவங்கலாம் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, அந்த ஆள் பெரிய கஞ்சன். அவன் ஒண்ணுமே குடுக்க மாட்டான். அந்த மாரி நெனச்சு அவர மாட்டி விட்டுருப்பாங்க. ஆனா, இவங்க வந்து அ அந்த நாற்காலிய குடுக்குறதும், வாங்குறதும் அத வச்சு உருட்டிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா, அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அத தடவையே, இதுக்கே வச்சுக்கோங்களேன்" அப்படின்ற மாரி குடுத்துருவாரு. ஸோ, இவர் ஒரு கில்ட்டோட அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் நடந்து வருவாரு. அப்படின்ற மாரி ஒரு கதை இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில என்னன்னா, கீரா அவர்கள் வந்து அந்த வட்டார வழக்கோட எழுதுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு முக்காலியில ஒரு கெஸ்ட்டு வந்து உட்காந்து கீழ விழுந்துருவார்ல, அப்போ வந்து தொப்புக்கட்டீர்னு விழுந்துட்டாரு அப்படிலாம் எழுதியிருப்பாரு. அந்த தொப்புக்கட்டீர் வார்த்தைலாம் நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசு இப்போ கூட சொல்லுவேன். தொப்புக்கடின்னு கீழ விழுந்துட்டேன். பாப்பா தொப்புக்கடின்னு கீழ விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ அந்த தொப்புக்கடின்றது நான் எங்க வீட்ல தான் படுத்திட்டு இருக்கோம் போல. இது எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க போல. இந்த மாரி நெனச்சு நான் பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தை. ஸோ அதெல்லாம் நான் படிக்கையில எனக்கு நல்லா இருந்தது. நல்லா இருக்கே! நம்ம யூஸ் பண்ற வார்த்தை ஏதோ ஒரு வட்டார வழக்கு தான். இதெல்லாம் இருக்கு தான் போல. அப்படின்ற மாரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த 2 கதை. அப்புறம் இன்னொரு கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு கதை என்னன்னா, ஒரு புக்கு புக்க பத்தின கதை. அது வந்து புத்தக உலகம் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு லைப்ரரியில ஒரு மீட்டப் ஒண்ணு நடக்கும். அங்க வந்து ஒருத்தர் வந்து வெங்கடுன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து பயங்கரமா புக்ஸ பத்திலாம் பேசுவாரு. அந்த ஸ்பெஷலா பேசுறதுக்குன்னே அவர கூப்பிடுவாங்க. அவர் சூப்பரா பேசுவாரு. அதில வந்து ஒருத்தர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி, "சார் சூப்பரா பேசுறாருப்பா." அவர் வந்து அதாவது மேடையிலன்னு இல்ல. நம்மட்ட நார்மலா வந்து ஒரு புக்க பத்தி இவங்கட்ட பேசினா கூட, அவர் அதே உற்சாகத்தோட, ஒரு நெறைய கன்டென்ட்டோட அந்த மாரி பேசுற ஆளா இருப்பாரு. "சார் ரொம்ப இதா இருக்காரே!" அப்படி சொல்லிட்டு அ நெனைப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவர வந்து இவர் மீட் பண்ணியிருப்பார். அந்த வெங்கடுவ வந்து ஒரு பெர்சன் மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ மீட் பண்ணையில புக்ஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க.
அப்போ அந்த வெங்கட் என்ன சொல்லுவாருன்னா, என்கிட்ட இந்த மாரி இசை சம்மந்தப்பட்ட புக் ஒண்ணு இருக்குன்னு ஒரு பேரு சொல்லுவாரு. இவருக்குன்னா ஒரே ஆர்வமா இருக்கும். நம்ம இந்த புக்க படிக்கணும்னு நெனச்சோமே! நம்ம எப்படியாவது இந்த புக்க வாங்கணும். இவர்ட்ட அத எப்படி வாங்குறது? இவர்ட்ட எப்படி இரவல் கேட்கறது? அப்படி சொல்லி இவருக்கு ரொம்ப யோசனையா இருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்டயும் இசை சம்மந்தமா சில புத்தகங்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லி இவரும் பேச்ச குடுப்பாரு. அப்போ புத்தகங்களா? உன்கிட்ட என்ன புத்தகங்கள் இருக்குன்னு, வாங்க நான் வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி, இவரும் கூட்டு போய் இவர்ட்ட இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாரு. அப்போ அந்த வெங்கட் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ நான் இந்த புக்ஸ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, இவர்ட்ட இருந்து இசை சம்மந்தப்பட்ட ஒரு 4 புக்க எடுத்துட்டு போயிருவாரு. இவர் என்ன நெனைப்பாரு, சரி நம்மட்டருந்து இவர் வாங்கியிருக்காரு. கொஞ்ச நாள் அவர் அத படிக்கட்டும். அடுத்து இவர மீட் பண்ணையில, இவர்ட்ட இருந்து நம்ம அந்த இசை அவர் வச்சிருக்கிற அந்த இசை புத்தகத்த வாங்கிக்கலாம். அப்படின்ற மாரி இவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து புக்கு திருடுவாரு. அதாவது எல்லார்கிட்டயுமே இதே மாதிரி அந்த லைப்ரரி வர எல்லார்கிட்டயுமே, இந்த மாதிரி என்கிட்ட புதுமை பித்தனோட ஒரு பேப்பர் கட்டிங் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸு. யார்ட்டயுமே இருக்காது. என்கிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தர்ட்ட பேச்ச குடுத்துருப்பாரு. உடனே அவரும் என்ட்டயும் புதுமை பித்தன் புக் இருக்குது அப்புட்னோனே, அவர் என்ன நெனச்சிருப்பார்னா, சரி நம்ம இத குடுத்து அத வாங்கி பார்க்கலாம். ஒரு ரேர் இதுன்னு சொல்றாரு. நம்ம அத படிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக என்ட்டயும் புதுமை பித்தன் புக்கெல்லாம் இருக்குன்னோனே, "அப்படியா காட்டுங்க" அப்படி சொல்லி அத வாங்கிட்டு போயிருவாரு. இப்படி ஒவ்வொருத்தர்ட்டயும் இந்த புக்கு வேணுன்றதுக்காக இவரு ஒரு அ லைக் இவர் ஒரு புக்கு சொல்லுவாரு. அது வேணுன்றதுக்காக அவங்க அவங்க வச்சிருக்க புக்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அத லவட்டிருவாரு. இதே தான் இவரோட வேலையா இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கையில இத கண்டுபிடிச்சுருவாங்க எல்லாரும் சேர்ந்து. இவர் வந்து புக்கு திருடுறாரு அப்படின்னோனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவமா வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைப்ரரியன்ட்ட போய் சொல்லுவாங்க. இவர் ஃபுல்லா புக்கு திருடுறாருங்க. நல்லா பேசுறாரு, படிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த மாரி புக்க ஃபுல்லா ஆட்டை போட்டுருக்காரு அப்படி சொல்லி அவங்க சொன்னோனே, அவர் யாரு? எந்த ஊரு? அதெல்லாம் கேட்பாங்க. அவரு ஒரு ஊர் சொல்லுவாரு. இந்த ஊருங்க அவரு அப்படின்னோனே, அப்படி ஒரு அவர் வந்து சண்டூரோ ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாரு. ஸோ இவங்க போய் விசாரிச்சு பார்த்தா அப்படி ஒரு ஊரே இருக்காது. ஐய்யயோ! இந்த ஆள் பெரிய ஃப்ராடா இருப்பான் போல. எங்கேன்னு கூட அந்த ஊர் தெரியலையே அப்படின்ற மாரி எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னா, லைக் இந்த ஊர தேடி போகையில ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, செண்டூர்ன்னு வேணா ஒரு ஊர் இருக்குங்க. ஆனா அதுக்கு அவ்வளோ ஈஸியா போயிற முடியாது. கொஞ்சம் கஷ்டம். பஸ் எல்லாம் பெருசா கிடையாது. நீங்க ட்ரெயின் ஏறி போய் அதுக்கப்புறம் போற மாரி தான் இருக்கும். நடந்தும் முடியாது. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சரியான ஆளுன்னு சொல்லி அந்த லைப்ரரிக்கு வர ஒரு வாத்தியார் இருப்பாரு. அந்த வாத்தியார் வந்து புக்கெல்லாம் படிக்க மாட்டாரு. வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாரு அந்த லைப்ரரியில. அந்த வாத்தியார் வந்து இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கலாம் வந்து வாழ்க்கையில ஒன்னத்தையுமே சாதிக்க மாட்டீங்க. சும்மா புக்கு, கதை, அதுக்கு அது சொல்ற உலகம்னு அப்படியே கற்பனையிலேயே திரிவீங்க. எல்லாம் பயந்தாங்கொள்ளிங்க, ஏமாளிகள்னு இவங்கள ஆல்ரெடி கிண்டல் பண்ட்ருப்பாரு. இந்த மாரி புக்ஸ் படிக்கிறவங்களெல்லாம் அந்த வாத்தியார் அப்படிதான் சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அவர்ட்ட போய் சொன்னா கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாரே, அப்படி இருந்தாலுமே இவங்க போய் சொல்லுவாங்க. இந்த மாரி அவரு புக்க திருடிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு அத அவர்ட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு, சரி பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவரு போயிருப்பாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்னா, எப்படியாவது அவர் ஊருக்கு போயி, அவர் வீட்லயே உட்காந்து, இவர் குடுத்த இவர் நம்மட்டருந்து ஆட்டை போட்ட எல்லா புக்கையும் ரிட்டர்ன் வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாரி எல்லாரும் இருப்பாங்க. அப்போ இது என்ன செய்யலாம்? ஏது செய்யலான்னு போயிட்டே இருக்கையில, இந்த வாத்தியாரும் ஆளே காணாம இருப்பாரு. எங்கன்னே தெரியாது. நடுவுல லைப்ரரி ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்க. மறுபடியும் லைப்ரரியில இதே மாரி அந்த புக் கிளப் மீட்டப் மாரி ஒண்ணு நடக்கும். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமையோ ஏதோ நடக்கும். ஸோ போய் இவங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த லைப்ரரியன் என்ன சொல்லுவாருன்னா, அவர் இறந்துட்டாரு. அந்த வெங்கடு வந்து தலையில அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிருவாங்க. எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிரும். அவர பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அவர் அவ்ளோ நல்லா பேசுவாரு. புக்ஸ் படிக்கிறவரு, அது இதுன்னு எல்லாரும் அவரோடத பத்தி ஷேர் பண்ணிட்டு, அவருக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு எல்லாரும் கலைஞ்சு போவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த புக்க தேடிட்டு இருந்தவங்க இருக்காங்கல்ல, பறிகொடுத்தவங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிரும். "ஐய்யய்யோ! இந்த மாரி இறந்துட்டாரே! என்ன ஆச்சுன்னு தெரியலையே!" அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவர் ஊருக்கு போய் நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வாத்தியார தேடுவாங்க. வாத்தியார் ஆளே காணாம இருப்பாரு. ஸோ இவங்க அ ஒரு ட்ரெயின் எல்லாம் புடிச்சு ஊருக்கு போலாம் அப்படின்ற மாரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க என்னலாம் பேசுவாங்கன்னா, அ அவர்ட்ட நெறைய புக்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம நம்ம வந்து அவர
அப்படியே இவ்வளோ புக்ஸையும் வச்சுட்டு இவர் அதெல்லாம் படிச்சிருப்பாரோ படிக்கலையோ, இப்படி போயிட்டாரே, கீழே விழுந்து தலையில் அடிபட்டு செத்துட்டாரேன்னுலாம் வருத்தப்படுவாங்க. அவர்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இந்த லைப்ரரியிலேயே அவரோட நினைவாக ஒரு சின்னதாக நம்ம ஏன் ஒரு இது இது ஆரம்பிக்கக்கூடாது, எல்லாரும் பயன்பெறவும் செய்வாங்க, அவரோட நினைவாகவும் இருக்கும். இந்த லைப்ரரியிலே அவர் நிறைய தடவை பேசியிருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு ஒரு நினைவகமாக இங்கே ஏன் இருக்கக்கூடாதுன்னெலாம் இவங்க பேசிப்பாங்க. சரி, ஓகே, என்னன்னு நம்ம பார்ப்போம். போய் நம்ம என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு துக்கம் விசாரிக்கணும். அப்படி சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட வழியெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நைட் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த கிராமத்தில் போய் எங்கே போய் தங்குவீங்க இத்தனை பேரும் போயிட்டு, பேசாமல் காலையில் ட்ரெயினை பிடிச்சி போங்க. நீங்கள் அந்த வாத்தியார் சொன்னீங்கல்ல, அவர் ஊரும் இவர் ஊரும் பக்கத்து பக்கத்து ஊர் தான், அவரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காலையில் எல்லோரும் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போய் நிற்பாங்க. அப்போது ஒரே மழையாக இருக்கும். ஸோ அந்த வாத்தியார் இருக்கார்ல, அவர் வருவார். அவர் அப்படியே தொப்பெல்லாம் நனைஞ்சிட்டு வருவார். நீங்கள் அங்கெல்லாம் போவேணாம், நான் அதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டேன், எல்லார்கிட்டையும் பேசிட்டேன், அவர் இறந்துட்டாரு, அவரை போய் புதைக்கவும் செஞ்சுட்டாங்க, நீங்கள்லாம் அங்கே போகிறது இப்போ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இவங்க புக்ஸ் இருக்குதுல்ல, நாம் போகணும் தானே, பேசணும் தானே அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், அவரோட சேர்த்து அவரோட புக்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த கதையை படிக்கல, நானே ஷாக் ஆகிட்டேன். புக்ஸை எரிச்சிட்டாங்கன்னு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நான் படித்தேன். ஸோ அவரோட சேர்த்து புக்ஸை எரிச்சிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறீங்க, புக்கை எரிச்சிட்டாங்களா, அது எப்படி எரிக்கலாம் அப்படி சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியாகி கேட்பாங்க. அப்போது அவர் ஒரு த்ரில்லர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அவர் மண்டையில் அடிபட்டு தெரியாமலாம் சாகலை, அவரை கொன்னுட்டாங்களா, எப்படி கொன்னாங்க என்னன்னா, அவர் ஒரு ஆவரேஜான ஒரு விவசாயி, ஒழுங்காக வேலையெல்லாம் பார்க்க மாட்டார், எப்போ பாரு புக்கு படிக்கிறது, புக்கை பற்றி பேசுகிறது, எங்கேயாவது யார்கிட்டையாவது புக்கை வாங்கிட்டு வந்து படிக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அவர் ஃபேமிலிக்கெல்லாம் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். அவர் ஒரு நாள் மோட்டார் ரூம் உட்காந்து ஏதோ புக்கை படிச்சுட்ருப்பார். அப்போது கரண்ட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் பையனும் அங்கே சாவி தேடிட்டு இருப்பாங்க. சாவி எங்கே, ரூமை ஓப்பன் பண்ணி உடனே தண்ணி பாய்ச்சணும், இல்லை கரண்ட்டு கட் பண்ணிடுவான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு புக்கை படிச்சுட்டே இருப்பார். அப்போது அவர் அந்த அந்த சிச்சுவேஷன், அவங்க ஏன் இவ்வளோ பதறாங்க அதையே அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பார். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உட்காந்து படிக்கிறார்ல பரீட்சைக்கு, அவரை நகர்த்திட்டு அங்கே போய் பாரு அப்படி சொல்லி அந்த பையனை சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்கும். அவங்க என்னென்னா, இப்படி அவரை தாண்டி போய் அவரோட புக் ஷெல்ஃப்லேருந்து புக்கை ஃபுல்லாக தள்ளி விட்டு தேடுவாங்க சாவியை. இவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். இவர் சும்மா கோவப்படாத ஆள், ஆனால் புக்கை தள்ளி விட்டோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ ஒய்ஃப் வேறு பரீட்சைக்கு படிக்கிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டனால இவர் கோவப்பட்டு பையனை ஒரு அடி அடிச்சிடுவார், ஒரு ஏற்றி விட்ருவார். அங்கே போயிட்டு புக்கை வேற தள்ளி விட்டான்ற கோவத்தில் அவன் சும்மா இல்லாமல் அவனும் திரும்ப ஏற்றி விட்ருவான். 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கேல, நீ வீட்டையே பார்க்காம புக்குன்னு உட்காந்துட்டு நீ அடிக்க வேற செய்யறியான்னு சொல்லி பையன் ஒரு உலக்கை எடுத்து இவர் மண்டையிலே நங்குன்னு போட்டுருவான். போட்டோன்னே இவர் மயக்கமாகி கீழே விழுந்துருவார். இதெல்லாம் அவங்க அம்மா தடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்துடும். ஸோ நடந்தோடனே இறந்தும் போயிடுவார். இந்த அம்மா போய் பக்கத்து வீட்டிலலாம் என்ன சொல்லுன்னா, இவர் மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்து இறந்துட்டாரு, மண்டையில் அடிபட்டு அப்படி சொல்லி ஆளை கூட்டு வந்துடும். என்ன இருந்தாலும் பையன் இல்லையா, ஸோ விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு இந்த மாதிரி போய் சொல்லிடுவோம் அந்த அம்மா. அவங்க எல்லாம் அழுகையெல்லாம் அவங்களே உண்மையை சொல்லிடுவாங்க. அவங்க வேணும்னு அவரை கொல்லலை இல்லையா, அடித்தாங்க, அதில் செத்துருவாருன்னு இவங்க நினைக்கல. அவர் இறந்துட்டாருன்னொன்னே பையனே அழுகிறப்ப சொல்லிடுவான், ஐயோ எங்கள் அப்பாவை போய் இப்படி கொண்டுட்டேனே, அவர் பாட்டுக்கு அவர் உண்டு புக்குண்டுன்னு இருப்பார், அவரை போய் கொண்டுட்டேனேன்னு அவனும் அழுதுருவான். ஸோ இந்த மாதிரி ஆகிரும். சரின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அல்பாயுசில் போயிட்டார் அவர், ஒரு இயற்கையான மரணமும் இல்லை. அப்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சதையும் அவரோடையே சேர்த்து நீங்கள் எரிச்சிடணும், அப்போ தான் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலான்னு ஊரில் இருக்கவங்கலாம் சொல்லி, அவருக்கு பிடிச்சது புக்ஸுன்னு சொல்லி அங்கே மொத்த புக்ஸையும் தூக்கி அவரோட சேர்த்து எரிச்சு விட்ருவாங்க. இதை இந்த வாத்தியார் விசாரித்து அங்கே எங்கேன்னு விசாரித்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பார். கடைசியாக அந்த வாத்தியார் போய் பார்க்கல, அந்த ஒரே ஒரு ஷெல்ஃபில் ஒரே ஒரு பழைய காகிதம் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு புக்கோட அட்டை, அதை மட்டும் அந்த வாத்தியார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு காட்டுவார். அவர் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவருடைய அந்த நனைஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து அந்த காகித அட்டையை மட்டும் எடுத்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா,
இறந்தவர்கள் வாழும் நிலையும் பேசும் முறையும் அப்படி சொல்லி அதான் அதோட ஹெட்டிங்காக இருக்கும். அதோட அந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபன்னாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 3 கதைன்னு இல்லை, இன்னும் நிறையா கதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. கோமதின்னு ஒரு கதை இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஆண் வந்து திருநங்கையாக மாறுற ஒரு கதை, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கதை வந்து நான் உங்களுக்கு கதையாக சொல்லலை. பட் அது என்னென்னா, எனக்கு அது அழகி படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு. அது என்னென்னா, ஒரு பொண்ணு நாச்சியார்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாள், கல்யாணம் ஆனோன்னா அவள் எப்படி இருப்பாள். அவளுக்கு வந்து அழகி படம் மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கஷ்டப்பட்டு அப்படிலாம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த பொண்ணு நல்லா தான் இருப்பாள். 3 குழந்தை பிறந்திருக்கும். ஹஸ்பண்ட்லாம் இருப்பார். வசதியெல்லாம் இருக்கும். ஓகே, அப்படி தான் இருப்பாங்க. பட் அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எந்த மாதிரி இருந்திருப்பா, அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டான்றது எனக்கு வந்து டக்குன்னு ஏன் அழகி படம் ஞாபகம் வந்துச்சுன்னா, அதில் அந்த ஒளியிலே தெரிவது தேவதையா, அதில் வந்து அந்த பொண்ணோட ஃபேஸ் காட்டுவாங்க. அந்த படம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த யங் கிட்டாக குட்டி பாப்பாவாக அந்த பொண்ணு வர்றப்பையும் ரொம்ப ஒரு நகையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப லட்சணமாக பார்த்தாலே ரொம்ப என்ன சொல்ல, ஒரு கையெடுத்து கும்பிடணுன்ற மாதிரியாக தான் அந்த பொண்ணை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அந்த பொண்ணை காட்டுவாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் டேஸ்லேயுமே அந்த பொண்ணு ரொம்ப ஒரு லக்ஷ்மிகரமானு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு அது என்ன ஓங்குத்தம்மா பாட்டு இருக்கும்ல, ஒளியிலே தெரிவது தேவதையால் அப்படி அந்த ஒரு விளக்கு விளக்கு வெளிச்சத்தில் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக தெரியும் அந்த விளக்கு ஒளியில். ஆனால் ஒளியிலே தெரியுது லைக் ஓங்குத்தம்மா ஏங்குத்தம்மாவில் வந்துட்டு ஒரு மலையில் நனைஞ்சிட்டு அந்த அது குழந்தைங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒரு விளக்கு ஒளியில் அவ்வளோ பிரகாசமாக இருந்த பொண்ணு கடைசியாக இருக்கையில் வேறு மாதிரி இருக்கும். அவள் கஷ்டப்படுறா அதெல்லாம் கிடையாது. பட் ஹவு இட் சேஞ்ச் அ லைஃப் ஆஃப் அ விமன்றது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதையும். அது வந்து எனக்கு கதை பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நிறைய கதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பக்கத்துக்கெல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து கீராவோட கதைகள் எதுவுமே படித்ததே கிடையாது. கோபல்ல கிராமம் புக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் இன்னுமே அதை நான் படிக்கல. இப்போ தான் முத கீராவை வந்து நான் படிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கீராவோட சிறுகதைகள் இந்த நான் படிக்கிறது வந்து நாற்காலின்ற தலைப்புள்ள ஒரு புத்தகம். இதில் ஒரு 40 சிறுகதைகள் இருக்குது. ஸோ நீங்களும் கீராவோட எழுத்துக்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க. அவருடைய நடையும், அவர் ஒரு விஷயத்த சொல்கிறதும், அந்த வட்டார வழக்கு, அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது, மனசை தொடுற மாதிரி இருக்கிறது, எல்லா மாதிரியான கதைகளும் எழுதியிருக்கிறாரு. எனக்கு எங்கே இருந்தால் இவ்வளோ நாளாக இந்த ரைட்டர் நம்ம கண்ணில் படாமல் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய சிறுகதைகள் நல்லா இருந்தது. அண்ட் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிறுகதைகள் படிச்சிருக்கிறேன். யூஸ்வலாக கட்டுரை மாதிரியோ அல்லது ஒரு வாழ்வியல் மாதிரியோ அல்லது வேறு நாவல் மாதிரியோ இப்படியே ரொம்ப காலமாக படிச்சுட்டே இருந்து அகெயின் ஒரு சிறுகதைகள்லாம் படிக்கல, அதுவே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருந்து நான் படித்த சிறுகதைனா அந்த துணைப்பாடத்தில் இருக்கிறது தான். அதை திரும்ப எடுத்து படிச்சுட்ருப்பேன். இந்த புதுமை பித்தனோடது அது இதுன்னு சில கதைகள் இருக்கும்ல, அது அந்த நடேசன் சபேசன் காப்பி அதெல்லாம் தான் மண்டையில் இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ கை ஒடிய எழுதணுமே அப்படி சொல்லி அதுதான் ஞாபகம் இருக்குது. பட் இந்த மாதிரியான சிறுகதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்ராவோட ஒரு பரிந்துரை புத்தகம் ஒன்று இருக்குது. அதாவது அவருடைய தேசாந்திரி பதிப்பகத்திலேயே அந்த புக்கு இருக்குது. எஸ்ரா பரிந்துரைக்கும் 100 சிறுகதைகள்னு வேறு வேறு ஆத்தர் எழுதின சிறுகதைகள் எல்லாம் தொகுத்து அவர் புக்காக வெளியிட்டிருக்கிறாரு. அதுலேயுமே நான் சில கீராவோட கதைகள் பார்த்தேன். அதில் ஒன்று தான் கதவு. நான் அதை பார்த்துட்டு தான் இதில் ஃபஸ்ட்டாக போய் கதவை படித்தேன். ஸோ அது ரொம்ப ஆக்சுவலி நாற்காலி படித்தேன், அதுக்கப்புறம் கதவு படித்தேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து எஸ்ரா சொல்லியிருக்காரு, ஸோ படிப்போம் அப்படின்னு தான் அந்த கதவுன்றதை படித்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த புத்தகம் கிடச்சா படிங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸாக போடுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கனாலே ரொம்ப நன்றி. அண்டு நான் இதை கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எடிட்லாம் பண்ணல. நான் அப்படியே ரெண்டுலேயும் ஒன்றா தான் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ லென்த்தியாக இருக்குது நீங்கள் யூடியூப்பில் கேட்டுட்டு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல கேளுங்க. அண்ட் இந்த எபிசோட் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்க்கு ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.